every night are we paradise seems so far away. Still try to buy myself some time to get me to that place. ஹே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஇடி எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சிஇடி எக்ஸாம் அப்படிங்கிறது என்னென்னா காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. அண்ட் இந்த எக்ஸாம் வந்து எதுக்காக அப்படின்னா வெதர் நம்ம வந்து பிஹெச்டிக்கு குவாலிஃபைடாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, என்இடி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காலேஜ்லேருந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க, தனியாக ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சிஇடி எக்ஸாம். இந்த 3 எக்ஸாம் மூலிமா நம்ம வந்து பிஹெச்டிக்கு குவாலிஃபையாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆனால் கூட நம்ம வந்து குவாலிஃபை தான் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த சிஇடி எக்ஸாமுக்கு வந்து எவ்வளவு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னா 50க்கு 15 எடுத்தால் பாஸ் நம்ம. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து எந்த மாதிரி இருந்துச்சு இந்த எக்ஸாம் அப்படின்னா, சிலர் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிலர் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எம்சிக்யூ டைப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டைம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு முன்னே செட்டில் தான் வந்து ஓஎம்ஆர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும்னா, நாங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே வந்து சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகிடுச்சு நம்ம எவ்வளவு ஸ்கோர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் என்னோடய ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 50 நான் வந்து 31 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. தென் இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து டாபிக், அதாவது எந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் கேட்டிருந்தாங்க, அமெரிக்கன் லிட்ரேச்சர் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் இது கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் லிட்ரரி கிரிட்டிசிசம், லிட்ரரி தியரி, ஹெல், ஷி, இந்த 9 டாபிக்ஸும் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருந்தாங்க. பேப்பர் 1ல் இருக்கிறது வந்து எதுவுமே வராது. இது கம்யூனிகேஷனும் அதுக்கப்புறம் வந்து லைக் ஹையர் எஜுகேஷன் பற்றின சில கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்களே தவிர, அதுவும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க அதுலேருந்து. ஸோ அதை தவிர வேறு எதுவுமே வந்து வரல பேப்பர் 1லேருந்து. லைக் லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இந்த மாதிரி எந்த ஒரு கொஷின்ஸும் இல்லை. இட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் பேப்பர் 2. அதாவது கோர், நம்மளோட பிஜி அண்ட் யூஜியில் படித்த கோரை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இந்த கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸாமே வந்து இருந்துச்சு. அண்ட் நெட் எக்ஸாம் யாரெல்லாம் வந்து படிச்சுட்ருக்காங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம், அதாவது சிஇடி எக்ஸாமுங்கிறது ஒரு மாடரேட்டான எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அஸ் யூ ஆல் நோ தட் நான் வந்து என்இடிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சில வீடியோ நான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். எஸ், என்இடிக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க, அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டு பி ஹானஸ்ட், நான் இந்த எக்ஸாமுக்கு ஒரு 3 days தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னு கேட்டால், நான் ஆல்ரெடி என்இடிக்கு ப்ரிப்பேர் ஆனதுனால எனக்கு இது சிஇடி எக்ஸாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் நீங்கள் இஃப் யூ கைஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சிஇடி எக்ஸாம் அலோன், யூ ஷுட் ப்ராக்டிஸ் அண்ட் யூ ஷுட் ரிவைஸ் எவ்ரி டாபிக் கிளியர்லி. நீங்கள் வந்து அதை ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும். அண்ட் அட் த சேம் டைம் நான் வந்து 3 days மட்டும் தான் ப்ராக்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து இந்த டாபிக்ஸ், இந்த 9 டாபிக்ஸையும் வந்து ஒரு மாதிரி கோத்ரூ மாதிரி பண்ணேன். மற்றபடி நான் எதுவுமே நான் வந்து பண்ணல. அண்ட் முக்கியமாக லிட்ரரி மூமெண்ட் அண்ட் லிட்ரரி இன்சிடெண்ட், அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து, நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எக்ஸாமில் போய். அண்ட் பேலன்ஸ் இருக்க 2 daysமே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லாக நான் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். லைக் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்.
ஒரு கிட்டத்தட்ட நான் அந்த 2 டேஸில் மட்டுமே ஒரு 2000 கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருந்திருப்பேன்னு சொல்லலாம். லைக் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இந்த டெஸ்ட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஈஸியாக மாடரேட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த எக்ஸாம் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ளை பண்ணி கிடச்சி பாஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்கோர் கார்டுங்கிறது வந்து எனக்கு சிஸ்டம்லேயே சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. பட் ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்கோர் கார்டுங்கிறது ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் தென் இந்த ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்தே நம்ம எந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காலேஜ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது வந்து டவுன்லோட் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் இந்த டைம் வந்து த்ரூ மெயில் மூலிமா வந்து நமக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கோர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியுங்கிறது சொல்லிட்டாங்க அவங்க. அண்ட் தென் வந்து இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஹூ ஆல் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் என்இடி அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஸோ இஃப் யூ காய்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மேஜர்ஸான டாபிக் லைக் யூஜி அண்ட் பிஜியில் இருக்கிற பேசிக் கோர்ஸை வந்து நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சிஇடி எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.